ஹாய் ஹலோ சிங்கர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் ஹேட் எ கிரேட் டே. அப்புறம் சிங்கர்ஸ், லாஸ்ட் வீக் போட்ட பர்த்டே கார்ட் ஜங்குக் ஸ்பெஷல் உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கா? ஸோ அதே மாதிரி ஒரு பெஸ்டான ஸ்டோரி கொடுக்கறதுக்கு நான் திரும்பவும் வந்துட்டேன். நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் கதையோட டைட்டிலை பார்த்துடலாம். அதுக்கு முன்னுக்கு சிங்கர்ஸ் மறக்காம என்னோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸ்டே அப்டேட். ஓகே, இன்னைக்கு நம்ம ஸ்டோரியோட டைட்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்ட்டுன்னு என்ன மாதிரி வச்சுருக்கேன். லவ் ஃபைண்ட்ஸ் அ பிளேஸ். ஆமாங்க, இது எனிமீஸ் டூ லவர்ஸ் டைப் ஸ்டோரி. அப்புறம் இது யாருக்கு? நம்ம ஜிமினுக்கு தான். இது ஜிமின் ஒன் ஷாட். அப்புறம் இந்த ஸ்டோரியை கேட்டது ஐஷு. நான் இந்த ஸ்டோரியை உங்களுக்கு ஸ்பெஷலாக டெடிகேட் பண்ணுறேன். அதுக்குன்னு அந்த சிங்கூஸ் கோச்சிக்காதீங்க, தாராளமாக ஸ்டோரியை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சரி வாங்க, நம்ம டைரெக்டாக ஸ்டோரி இன்ட்ரோ பார்த்துடலாம். இந்த இன்ட்ரோலேயே நான் உங்களுக்கு கேரக்டர் இன்ட்ரோ சொல்லிடுறேன். ஓகேவா? வாங்க போகலாம். இந்த ஸ்டோரியோட ஹீரோ நம்ம ஜிமின் அண்ட் ஹீரோயின் ஆஸ் யூஷுவல் வயன். அது நீங்கள் தான். ஓகே, இந்த ஸ்டோரியில் நீங்களும் ஜிமினும் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். இன்னும் ஒரு 3 monthஸில் உங்கள் ஸ்டடீஸ் முடிய போகுது. ஸோ லாஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் 2 பேருமே ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். எப்போ பார்த்தாலும் நீங்கள் 2 பேரும் அடிச்சுக்கிட்டு தான் இருப்பீங்க. ஜிமினுக்கு உங்களை நோண்டலைன்னா தூக்கம் வரவே வராது. ஏதாவது ஒரு வழியில் உங்ககிட்ட சண்டை தேடிக்கிட்டே தான் இருப்பார். நீங்களும் சும்மா இல்லைங்க, ஏட்டிக்கு போட்டின்னு அவர்கிட்ட நீங்களும் பாஞ்சிக்கிட்டு சண்டைக்கு போயிடுவீங்க. இந்த மாதிரி பல சண்டைகள் சொல்லலாம். எப்படின்னா, நீங்கள் கஷ்டப்பட்டு கண் விழிச்சு ஹோம்ஒர்க்கை செஞ்சுட்டு வருவீங்க. ஆனால் ஜிமின் அந்த ஹோம்ஒர்க்கை தூக்கி வச்சுட்டு அது அவரோடன்ட்டுன்னு பாஸ் அப் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டு அந்த தப்பில் உங்களையும் சேர்த்து மாட்டி விட்டுட்டு நீங்கள் 2 பேருமே டிடென்ஷன் ரூமில் தண்டனை அனுபவிக்கிற மாதிரி இந்த மாதிரி பல பிரச்சனைகளை அடிக்கிக்கிட்டே போகலாம். ஆனால் ஒன்றுங்க, இவ்வளோ பிரச்சனைக்கும் நடுவில் ஜிமினுக்கு அந்த காலேஜில் ஃபேன் கேர்ள்ஸ் பாப்பா மனுஷன் ரொம்பவே அழகாக இருப்பாரா. அவரை சுற்றி அப்படி கேர்ள்ஸ் இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் படிப்ஸ், உங்களுக்கு ஃப்ரெண்டுன்னு யாருமே இல்லை. ஆனால் ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் உன்வோ. இந்த ஸ்டோரியில் உங்களுக்கு உன்வோ மேலே ஒரு க்ரஷ் இருந்திருக்கும். அவரை பார்த்தாலே அப்படி உங்களுக்கு அப்படி பட்டர்ஃப்ளையாக பறக்கும். ஸோ உன்வோக்குன்னு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க பேர் தேய்மின், உன்வோ, நீங்கள் 3 பேரும் தான் எப்போவுமே ஒன்றா இருப்பீங்க. ஆனால் அப்போ கூடயும் ஜிமின் உங்ககிட்ட வந்து பம்பளுக்கு தான் பார்ப்பார். நீங்கள் 3 பேருமே இந்த யூனிவர்சிட்டி டாப்பர்ஸ். ஜிமின் அதுக்கு அப்படியே ஆப்போசிட், அப்படியே கொஞ்சம் ரவுடிசம் பண்ணிக்கிட்டு பொறுப்பே இல்லாமல் சுற்றுற ஒரு பர்சன். ஆனால் அவங்க 2 பேத்துக்குள்ளே எவ்வளோ சண்டைகள் நடக்குது. உங்களால் எப்படினாலும் ஜிமினுக்கிட்ட பேசாமல் அவரை அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. அது ஏன்னா உங்களோட பேரண்ட்ஸும் ஜிமினோட பேரண்ட்ஸும் ஒரு நல்ல பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ். ஸோ எப்படி இருந்தாலும் நீங்கள் ஜிமினை சந்திச்சு தான் ஆகணும். அதனால் அவர் பண்ணுற ஒவ்வொரு டார்ச்சருமே என்னத்தை எல்லாம் என் தலை எழுத்து அப்படின்னு எல்லாத்தையும் அப்படி தாங்கிக்கிட்டு இருந்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இதுதான் இன்ட்ரோ. இப்போது நம்ம டைரெக்டாக கதைக்குள்ளேயே போயிடலாம். காரிடாரில் உங்களை அப்புறம் ஜிமினை காட்டுறாங்க. வயன் நில்லு, வயனோட காது கேட்குதா இல்லையா? வயன் நிற்கிறியா அப்படின்னு உங்கள் பின்னாடி ஜிமின் கத்திக்கிட்டே வராரு. இப்போ நீங்கள் கூப்பிட நிற்காதனால இப்போ ஓடி போய் உங்களோட ஆர்ம்ஸை இழுத்து அப்படியே கையை உங்கள் முதுகு பின்னாடி முறுக்கி அப்படி இப்போ ஜிமின் உங்களை இழுத்து வச்சு அவர் பக்கத்தில் நிற்க வைக்கிறாரு. ஜிமின் என்ன பண்ணுற? விடு கையை, எனக்கு வலிக்குது. நான் பாட்டுக்கு கூப்பிட
போனால உனக்கு இதுவும் வேணும், இன்னும் நல்லா வேணும். விடுறியா? விடு கைய விடு. வயன், நீ தானே பண்ண. என்ன நான் பண்ண? முதல் என் கையை விடு. வயன், அது நீ தானே. உனக்கு என்ன பிரச்சனை இப்போ ஜிமின்? வயன் சொல்லு, நீ தானே போய் ப்ரொஃபஸர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண? நான் ஸ்மோக் பண்ணதை பார்த்துட்டு நீ தானே போய் சொன்ன? ஐயோ ஜிமின், கையை விட இருக்கு, வலிக்குது ஜிமின். நீ சொல்லு, நான் விடுறேன். இல்லை, நான் இல்லை. திரும்பவும் உங்கள் கையை போட்டு நல்லாவே முறுக்கிற. ஏய், கையை விடுறியா ஜிமின்? சொல்லு, எனக்கு தெரியும் நீ தான். ஆமாம், நான் தான். அதுக்கு என்ன போ? அவ்வளோதான். இன்னும் கையை நல்லா போட்டு முறுக்கிறாரு. ஜிமின், வலிக்குது. ஏய், கையை விடு. ஏன் அதுக்கு பண்ண? ஏன் அப்படி பண்ண வயன்? என் கையை விட போறியா இல்லையா? முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்போ ஜிமின் பக்கத்தில் ஒரு வாட்டர் கேன் இருந்திருக்கும். அது பக்கத்துலேயே ஒரு பாட்டில் இருக்கும், தண்ணி ஃபில் பண்ணி ஃபுல்லாக இருந்திருக்கும். இப்போ ஜிமின் என்ன பண்ணுறாரு, அந்த பாட்டில் எடுத்து அந்த பாட்டிலோட கேப்பை ஓப்பன் பண்ணி இப்போ அப்படியே அதை எடுத்து உங்கள் தலையில் ஊற்றி விட்றாரு. அப்படி தண்ணி அப்படி சுட்டுது, தலையை ஃபுல்லாகவே நனைஞ்சிட்டிங்க. நீங்கள் அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கீங்க. ஏய், அறிவு இல்லை, என்ன பண்ணி வச்சிருக்க ஜிமின்? அப்படி என்ன பண்ண சொல்கிற வயன்? உனக்கு என்னத்துக்கு இந்த தேவையில்லாத வேலை? அதான் இப்போது உங்களுக்கு கோபம் அப்படியே உச்சிக்கு ஏறிடுச்சு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு பக்கத்துலேயும் ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குது. இது ஜிமின் எடுத்து யூஸ் பண்ணதை விட இது இன்னும் கொஞ்சம் பெரிய வாட்டர் பாட்டில். ஸோ நீங்கள் ஜிமின் பண்ண மாதிரி அந்த பாட்டில் கேப்பை ஓப்பன் பண்ணி இப்போ அவர் பண்ண மாதிரியே அந்த தண்ணியை இப்போ ஜிமின் மேலே ஊற்றி விட்ருங்க. இப்போ ஜிமினும் அப்படியே நினைச்சிட்டு நிற்கிறாரு. வயன், என்ன பண்ணுற? நீ என்ன பண்ணியோ அதை தான் பண்ணுறேன். என் மேலே தண்ணியை ஊற்றுனல, அப்போ நானும் அதை தானே செய்யணும். வயன், நீ பண்ணது தப்பு, அதனால் அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ அப்படி பண்ண ஜிமின் அப்படின்ட்டுன்னு இப்போ உங்கள் 2 பேத்துக்குள்ளே ஒரு போராட்டமே ஆரம்பிச்சிருச்சு. அந்த இடத்துல உங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கேதர் பண்ணி இப்போ அந்த சீனை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க, பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே உங்கள் ஈரமான முடியை அப்படியே தண்ணி பிழிஞ்சிக்கிட்டு அது மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கீங்க. ஜிமின் அப்படியே அமைதியாக அப்படியே உங்களையே பார்த்துக்கிட்டு இருக்காரு. வயன், இருந்தாலும் இந்த வெட் லுக்கில் நீ ரொம்பவே அழகாக இருக்க வயன். ஜி, உன் புத்தி எங்கே போகுது பாரு ஜிமின். என்ன பண்ண சொல்கிற? உன்னோட ஒயிட் ஷர்ட்க்கு நீ போட்டிருக்கிற என்ன கலர் சொல்லடா? பிளாக். உன்னோட பிளாக் கலர் பிராசியர் அப்படின்னு சொன்னதான் நீங்கள் அப்போ தான் ரியலைஸ் பண்ணிவிட்டு அப்படி கீழே குனிச்சு பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் போட்டிருக்கிற அந்த ஒயிட் ஷர்ட்டில் உங்களோட பிராசியர் அப்படியே ரிவீல் ஆகுது. நீங்கள் அப்படி கையை வச்சு மறைச்சிக்கிறீங்க, உங்களுக்கே ஒரு மாதிரி ஆகுது. இப்போ நீங்கள் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவோம். ஜிமினுக்கு லைட்டாக மனசு கேட்காம அவர் போட்டிருப்பார் ஓவர் கோட், அதை அப்படியே கழட்டி உங்ககிட்ட கொடுக்குறாரு. ஆனால் ஜிமினோட அந்த கோட்டை நீங்கள் வாங்கிக்கவே இல்லாத அப்படியே எடுத்து கீழே வீசுறீங்க. எனக்கு ஒன்றும் தேவையில்லை, உன்னோட எதுவுமே எனக்கு தேவையில்லை, பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு நல்லா மாதிரி வேஷம் போடுறியா அப்படின்ட்டு நீங்கள் நின்றுட்டு இருக்கீங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லோரும் பார்த்து ரசிப்பாங்க, அவ்வளோதான், இதெல்லாம் ஒன்னால தான் அப்படின்னு நீங்கள் நின்று இருக்கும்போது அந்த டைமில் அந்த இடத்துக்கு உன்வோ வராரு. வயன், என்னாச்சு? வந்துட்டான வயன், உன்னோட பாடி கார்ட் அப்படின்னு ஜிமின் சொல்கிறாரு. நீங்கள் ஜிமினை பார்த்து முறைக்கிறீங்க. அப்போ தான் உன்னும் நீங்கள் நினைக்கிற
அந்த நிலைமையை பார்த்துட்டு அவரோட கோட்டை கழட்டி இப்போ உங்ககிட்ட கொடுத்து, ஜிமின், ஆனால் நீ பண்ணுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லடா, ஏய் போடா அப்படின்னு ஜிமின் அப்படி இலக்காரமாக பேசுகிறாரு. ஊன்வோ அந்த இடத்துல அப்படியே உங்களை சமாதானப்படுத்தி ஊன்வோ அந்த இடத்த விட்டு அழைச்சிட்டு போகிறாரு. இப்படி தான் உங்களுக்கும் ஜிமினுக்கும் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு விஷயத்தில் போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு 2 days கழித்து உங்களோட காலேஜில் உங்கள் கிளாஸில் ஒரு ப்ராஜெக்ட் செய்ய வேண்டி இருந்திருக்கும். ஸோ அதுக்கு அப்படி இப்போ குரூப் பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்களோட ப்ரொஃபஸர் வயன், ஊன்போ அண்ட் தென் ஜிமின், நீங்கள் 3 பேரும் ஒரு டீம், ஓகேவா? சரி ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் எல்லாம் இப்போ உங்கள் ப்ராஜெக்டை செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு உங்களோட ப்ரொஃபஸர் பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் நடுவில் இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க. சார், எஸ் வயன் சார், ரிகார்டிங் அவர் டீம் சார், டீம் மெம்பர்ஸை மாற்றிக்க முடியுமா சார்? எப்போவுமே ஏதாவது ஒரு குரூப் ஒர்க்னால் நான், ஊன்வோ, அப்புறம் தைமின் தான் சார் இருப்போம். இப்போ ஜிமின் சொல்கிறீங்க, எனக்கு ஜிமின் வேண்டாம் சார், மாற்றிக்க முடியுமா? தைமீனை நாங்கள் எடுத்துக்கலாமா சார் அப்படின்னு இப்போ ஜிமினை எழுதிருக்கிறேன். சார், எனக்கும் வயன் கூட டீமில் இருக்க இஷ்டம் இல்லை சார், ப்ளீஸ் சேஞ்ச் பண்ணிடுங்க, நானும் வேறு டீமுக்கு மாறி போகிறேன், இவ கூடலாம் என்னால் வேலை செய்ய முடியாது. ஓகே ஓகே, ரிலாக்ஸ் கைஸ், நீங்கள் பாருங்கள், இதுதான் ஃபைனல். என்னால் இப்போ டீம் மெம்பர்ஸை மாற்ற முடியாது, ஏன்னா இது ஒரு காம்படிஷன்னால். ஸோ உங்கள் நேம் லிஸ்ட்லாம் டீம் வாரியாக சேர்மன் கேட்டாங்க. ஸோ நான் ஒப்படைச்சிட்டேன். இதுக்கப்புறம் என்னால் டீம்லாம் மாற்ற முடியாது. ஸோ நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும், சரியா? ப்ளீஸ் அப்படின்னு ப்ரொஃபஸரும் சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாரு. நீங்களும் ஜிமினும் அப்படியே 2 பேரும் அப்படியே மறைச்சி பார்த்துக்கிறீங்க. என்ன அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே ஹரியாக உட்காந்துறீங்க. அப்புறம் உங்களோட கிளாஸ் முடிச்சு வீட்டுக்கு போகிற டைமில் ஜிமின் கிட்ட, ஜிமின், இன்றைக்கி 8 PM வீட்டுக்கு வந்துற ப்ராஜெக்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்குள்ளேயே அந்த இடத்த விட்டு நீங்களும் கிளம்பி போயிடுறீங்க. 8 PM ஆகுது. அவங்களோட வீட்டுக்கு ஊன்போவும் வந்துட்டார். வயன், ஜிமின் இன்னும் வரலை. அவனுக்காகலாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். ஊன்போ, வா நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம், அப்போ தான் நாளைக்கெலாம் நம்ம இந்த ப்ராஜெக்டை செய்கிறதுக்கு கரெக்டான டைம் இருக்கும். அப்போ நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கக்குள்ளே ஜிமினும் வராரு, ஜாயின் பண்ணிக்கிறாரு. ஸோ அப்படி நெக்ஸ்ட் டே ஆகுது. அதே டைமில் 8 PM நீங்களும் ஊன்வும் உட்காந்து உங்களோட ப்ராஜெக்டை ரொம்பவும் ஆர்வமாக செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் ஜிமின் என்னடானா அப்படி சோஃபாவில் படுத்துக்கிட்டு ஹாயாக மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி இருக்கார். ஏய் ஜிமின், அப்புறம் எதுக்கு நீ இந்த டீமில் இருக்க? நீ வேண்டானே சொல்லியிருக்கல, இந்த காம்படிஷன்லேருந்து உன்னோட பேரை டிஸ்குவாலிஃபை பண்ணி சொல்லியிருக்கலாம்ல ஜிமின். வயன், அது ஏன் இஷ்டம், செய்யும் வேலையை. வயன், பரவாயில்ல வயன், நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாரு. இப்போ ஒரு வழியாக அவங்களோட அந்த ப்ராஜெக்ட் ரொம்பவே அழகாக வந்துடுச்சு. ஜஸ்ட் ஃபைனல் டச், அதுக்கு LED லைட் அந்த ஒயர் அப்படி ஃபிக்ஸ் பண்ணும். அதை நீங்களும் ஒன்றும் சேர்ந்து ரொம்ப முயற்சி பண்ணுறீங்க. ஆனால் அது அப்படி சரியாக வரல. உங்களுக்கே ஒரு கட்டத்துக்கு மேலே இரிட்டேட் ஆகி அப்படின்னு உட்காந்துருக்கீங்க. அப்போ ஊன்போம் ஷோல்டரில் கச்சு, வயன் ரிலாக்ஸ், கவலைப்படாத, எது நம்ம எப்படியோ ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இல்லை ஊன்போ, எவ்வளவோ செஞ்சிட்டோம், ஆனால் நம்மளோட இந்த ப்ராஜெக்ட், இந்த மாடலுக்கு மெயின் பாயிண்ட் தூக்கி கொடுக்குறது இந்த LED லைட்ஸ் தான். ஆனால் அதுவே இப்போ பாரு, என் வந்து ஹெல்ப் பண்ணுவானா எரும மாடி படுத்து தூங்கிட்டு இருக்கு, அப்படி வைக்கணும் மண்டைக்கு. ரிலாக்ஸ் வயன், ரிலாக்ஸ். அப்படியே இப்போ ஊன்வோம் உங்கள் கிட்ட வராது. உங்களோட 2 ஹேர் ஸ்ட்ரைன் அப்படியே உங்கள் கண் முன்னாடி தொங்கிட்டு இருக்கோம்.
அதை அட்ஜஸ்ட் பண்ண உண்போ உங்ககிட்ட வராரு. ஆனால் அந்த டைமில் ஜிமின் அப்படியே சஃபாலேருந்து எழுந்திரிச்சு உங்கள் 2 பேத்துக்கும் நடுவில் நந்தி மாதிரி உட்காந்து அந்த மூமெண்ட்டை அப்படியே ஸ்பேல் பண்ணி விட்டுறாரு. ஐயோ, உங்களால் சரியான தொலையாக இருக்குது, தூங்க கூட முடியல. என்ன தான் உங்கள் பிரச்சனை பையன்? ஐயோ, நீ தான் பிரச்சனை ஜிமின். உன்னைய ஹெல்ப் பண்ண சொன்னால் நல்லா ஜாலியாக தூங்கிட்டு இருக்கேன்ல, அப்புறம் நீ எதுவும் இன்னும் பேசுவதான். பார், இந்த எல்இடி லைட் இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணோம், ஆனால் இது முடியல, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது சே அப்படின்ட்டு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த இடத்துல அந்த எல்இடி ஒயரை தூக்கி போட்டு போகிறீங்க. இப்போ ஜிமின் அந்த ஒயரை எடுத்து அழகாக ரொம்பவே பொறுமையாக அவங்களோட அந்த ப்ராஜெக்டை சுற்றி ஃபிக்ஸ் பண்ணுறாரு. லேட்டர் அதை ஆனும் பண்ணுறாரு. ரொம்பவே அழகாக அவங்களோட ப்ராஜெக்ட் இப்போ இருக்குது. ஏன்னா அந்த எல்இடி லைட் இப்போ ரொம்பவே அழகாக வேலை செய்யுது. நீங்கள் இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு திரும்பவும் வந்து பார்க்குறீங்க. பார்த்தா அந்த ப்ராஜெக்ட் அவுட்ஸ்டாண்டிங், மார்வலஸ். உண்போ நீ ஃபிக்ஸ் பண்ணிட்டியா? உண்போ பண்ண கிடையாது, நான் பண்ணேன். நீயா? பரவாயில்லையே, உனக்கு இவ்வளோ திறமை இருக்கா? சரி, இப்போ தான் இந்த ப்ராஜெக்ட் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது. எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக இந்த காம்படிஷனில் நம்ம வின் பண்ணிடுவோம் அப்படின்னு. இப்போது அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. இன்றைக்கி தான் அந்த காம்படிஷனோட டியூ. ஸோ எல்லாருமே அவங்கவுங்க டீம்ஸோட அவங்கவுங்க செஞ்ச ப்ராஜெக்டை எடுத்து வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி உங்கள் டீமோட டர்னும் வருது. நீங்கள் ரொம்பவே அழகாக ப்ரெசென்ட் பண்ணுறீங்க. கடைசியாக ஃபைனல் ஸ்கோரில் உங்களோட டீம் தான் பெஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்ற அவார்ட் கிடைக்குது. 3 பேருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. நீங்கள் அப்படியே சந்தோஷத்தில் உண்போ ஹக் பண்ணிக்கிறீங்க. இப்போ பக்கத்தில் ஜிமினும் இருக்கார். நீங்கள் சந்தோஷத்தில் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியாமல் ஜிமினையும் அப்படி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜிமின் அப்படி அதிர்ச்சியில் நிற்கிறாரு. நீங்கள் அப்போ தான் கொஞ்சம் ரியலைசேஷன் வந்துட்டு அப்படியே விலகி நின்றுக்கிறீங்க. குட் ஜாப் காய்ஸ், நம்ம தைச்சிட்டோம், இந்த காம்படிஷன் நமக்கு தான் வெற்றி அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே டாப்பிக்கை மாற்றிட்டு அப்படியே அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணிக்கிறீங்க. இந்த ஹாப்பினஸும் அவங்களுக்கு ரொம்ப நேரம் நிலைக்கல. ஆஃப்டர் இந்த செரமனி நீங்கள் தைமீன் உண்போ எல்லோரும் ஒன்றா உட்காந்து கேஃபேயில் லன்ச் சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போது உண்போ ஒரு சேடான நியூஸை போட்டு உடைக்கிறாரு. அது என்ன நியூஸ்னால், உண்போ இனிமேல் இங்கே படிக்க மாட்டார், அமெரிக்காவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறதும் அவரோட பேரண்ட்ஸோட பிஸ்னஸ் அங்கே இப்போ இனிமேல் போகிறதும் சொல்லிகிட்ருக்காரு. உங்களுக்கு அதை கேட்டோடனே அப்படியே மனசே உடஞ்சி போச்சு. என்ன தந்தாலும் க்ரஷ் இல்லையா? ஸோ அவர் இனிமேல் உங்கள் கணவனுக்கு ஏற்க மாட்டாருன்னு உங்களுக்கு அப்படியே மனசே உடஞ்சி போச்சு. அந்த அடுத்த நாள்லேருந்து உண்போ உங்கள் கூட இனிமேல் இருக்க மாட்டாருன்ற அந்த சோகம். ஸோ அதனால் காலேஜில் ஒவ்வொரு நாளும் அப்படியே சோகமாகவே இருப்பீங்க. இதுக்கு முன்னுக்கெலாம் உங்களுக்கு காலேஜுக்கு போகிறதுக்கு அப்படியே சந்தோஷமாக கிளம்பி போவீங்க, இன்றைக்கி நம்ம க்ரஷ் பார்க்க போகிறோன்னு. ஆனால் இப்போ அந்த ஆர்வமும் இல்லை. தைமீன் அப்பப்போ உங்களுக்கு கம்பெனி கொடுப்பாரு. பட் என்ன தந்தாலும் நீங்கள் உண்போவை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க. ஜிமின் உங்களை பூலி பண்ணுவார். பட் நீங்கள் அதை எதுவும் பெருசாகவே கண்டுக்கிறதில்ல. ஸோ இப்படி ஒரு நாள் நீங்கள் லைப்ரரியில் உட்காந்து உங்களோட அசைன்மெண்ட் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஜிமின் அவங்கள தேடி வராரு. வயன், ஜிமின் எங்கே என்ன பண்ணுற? ஜிமின், தயவு செய்து உன்னோட செட்டிங் ஆரம்பிச்சிடாது, இது லைப்ரரி. வயன், உன்னோட ஃபோனில் மெசேஜ் பார்த்தியா? அதையா நான் உங்ககிட்ட சொன்னோம். நீ ஃபோன் பார். அவள் தான் நீங்கள் ஃபோன் எடுத்து பார்க்குறீங்க. உங்கள் அம்மா கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கும். அதாவது இன்றைக்கி உங்கள் ஃபேமிலியும் ப்ளஸ் ஜிமின் ஃபேமிலியும்
ஒன்றா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு டின்னர் போகிறதா. ஸோ ஒரு 2 பிஸ்னஸ் பார்ட்னர் ஃபேமிலியும் ஒரு ரீயூனியன் மாதிரி. ஸோ அதுக்கு மறக்காமல் வந்துடுன்னு உங்கள் அம்மா மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க. இப்போ ஜிமினும் அவரோட ஃபோனை உங்ககிட்ட காட்டுறாரு. அவருக்கும் அவங்க அம்மா மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க. இப்போ நீங்கள் அப்படியே ஜிமினை பார்த்துட்டு உன்னைய காலேஜில் பார்க்குறது பார்த்தாம இன்றைக்கி டின்னர்லேயே உன்னை பார்க்கணுமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமினும் அதுக்கு பதில், ஓ ஹலோ, எனக்கு மட்டும் என்ன ஆசையாக என்ன, அம்மா கூப்பிட்டாங்க, பெரியவங்களை மதிச்சு போய் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் அந்த இடத்த விட்டு போகிறாரு. ஸ்கிப் ஆகுது. இப்போ நீங்கள் எல்லாருமே ஒன்றா உட்காந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் அப்படியே சேட் பண்ணிக்கிட்டு டின்னர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் நீங்கள் அண்ட் ஜிமின் 2 பேருமே பெருசாக அதில் இன்வால்வ் ஆகலை. 2 பேருமே தனித்தனியாக அவங்க உலகத்தில் தான் இருக்கீங்க. அப்போது மிஸ்டர் பக், அதாவது ஜிமினோட அப்பா, அவங்க 2 பேர்த்தையும் கூப்பிட்றாரு. 2 பேரும் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி அவரை பார்க்குறீங்க. ஜிமின், வயன், நாங்கள் ஏன் இன்றைக்கி இந்த டின்னருக்கு உங்களை வர சொன்னோன்னா, நாங்கள் 4 பேருமே சேர்ந்து ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். அதுக்கு நீங்கள் 2 பேருமே ஒத்துக்குவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். அது என்னன்னா, நம்ம 2 ஃபேமிலியோட பிஸ்னஸும் தனித்தனியாக தான் இத்தனை நாள் ஓடிக்கிட்டு இருந்தது. ஜஸ்ட் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக மட்டும் இருந்தோம். ஸோ நம்ம பிஸ்னஸை இன்னும் க்ரோ பண்ணுன்னா இது 2த்தையும் கொலாப் பண்ணால் இன்னும் பாப்புலரான கம்பெனி கூட கம்பீட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நாங்கள்லாம் டிசைட் பண்ணது, ஏன் நம்ம 2 ஃபேமிலியும் சம்மந்திங்களாக இருக்கக்கூடாது அப்படின்னு. இப்போ உங்கள் 2 பேத்துக்கும் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு லைட்டாக புரியுது. பட் அதை தானே கன்ஃபார்ம் பண்ணிக்க 2 பேருமே ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணோம். வயன், ஜிமின், நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்தா இது ரொம்ப ஈஸி ப்ராசஸ் ஆயிரும் அப்படின்னு சொன்னது தான். இப்போ 2 பேருமே கொந்தளிச்சுக்கிட்டு, அங்கிள் சாரி, என்னால் ஜிமினை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அங்கிள். ஹே, எனக்கு மட்டும் என்ன அப்பா, என்னால் வயனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நீங்கள் வேறு யாரையாச்சும் கல்யாணம் பண்ணிக்க சொன்னால் கூட நான் ஒத்துக்குவேன். ஆனால் வயனை ஹலோ என்னாலே முடியாது அப்படின்னு நீங்கள் 2 பேரும் ஒரு ஆர்கியூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஹே பிள்ளைங்களா, ரிலாக்ஸ். நீங்கள் வேண்டாம் முடியாதுன்னு சொன்னாலும் இதுக்கு நாங்கள் ஒத்துக்க போகிறதில்ல. நாங்கள் முடிவு பண்ணுறோம், நாங்கள் 2 பேரும் சம்மந்திங்களாக ஆகிறதுக்கு. ஸோ உங்கள் 2 பேத்துக்கும் நோ சாய்ஸ். அப்பா, ஆனால் எப்படி, நாங்கள் இன்னும் ஸ்டில் ஸ்டூடெண்ட்ஸ். ஆமாம் அங்கிள், நாங்கள் இன்னும் படிச்சுட்டு தானே இருக்கோம். ஆமாம், நீங்கள் 2 பேரும் ஸ்டில் ஸ்டூடெண்ட்ஸ் தான். பட் அதுவும் இன்னொரு 3 மந்த்ஸ்க்கு தானே. இப்போ நீங்கள் லாஸ்ட் செமஸ்டரில் இருக்கீங்க. ஸோ இன்னும் 3 மந்த்ஸில் உங்கள் ஸ்டடீஸ் முடிஞ்சிடும், கிராஜுவேட் ஆயிடுவீங்க. ஸோ அது ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லைன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் கல்யாணம் பண்ணக்கூடிய வயசில் தான் இருக்கீங்க. 2 பேத்துக்குமே 24 வயசு. ஸோ கல்யாணம் பண்ணி வச்சா இல்லீகல் இஷ்யூ எதுவும் வராது. அப்புறம் இன்னும் 3 மாதத்தில் உங்கள் ஸ்டடீஸ் முடிஞ்சாலும் இன்னும் 3 மாதம் இருக்குது. ஸோ இதை நம்ம ஒரு சிம்பிள் ப்ளஸ் ஒரு ப்ரைவேட் வெட்டிங்காக வச்சுக்குவோம். ஸோ பெரிய ப்ரொசீடியர் எதுவும் செய்ய தேவையில்லை. ஏன்னா நம்ம ஆடம்பரமாக கல்யாணம் பண்ணால் தேவையில்லாமல் உங்களோட காலேஜ் கிட்டலாம் இன்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கணும். ஸோ யாருக்குமே தெரியாமல் ஒரு சிம்பிள் வெட்டிங்காக வச்சுக்குவோம். லேட்டர் ஆன் உங்களுக்கு ஸ்டடீஸ் எல்லாம் முடிஞ்சு, கிராஜுவேஷன்லாம் முடிஞ்சு நல்ல ஒரு கிராண்டாக ஒரு வெட்டிங்காக செஞ்சிடலாம். சரியா? இப்போ உங்கள் 2 பேர்த்துக்குமே வேறு வழியே இல்லை. அப்படியே அமைதியாக இருக்கீங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் உங்களோட அப்பா அம்மா கேட்க போகிறதா இல்லை. அதே மாதிரி தான் ஜிமின் சைட்டும். ஸோ நீங்கள் 2 பேரும் உங்களோட அப்பா அம்மாவுக்காக கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறீங்க. அதுக்கு மிஸ்டர் பாக் நம்ம சம்மதியாக போகிறோம்.
ம் அப்புறம் ஜிமின் அயன், உங்களுக்கு கல்யாணம் ரொம்ப நாளாக இல்லை, இந்த வீக்கெண்ட் தான். ஸோ பி ரெடி, ஓகே அப்படின்னு உங்கள் அப்பாவும் சொல்கிறாரு. உங்கள் 2 பேர்த்தோட பேரண்ட்ஸும் நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ண போகிறத நினச்சி ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. உங்களுக்கும் ஜிமினுக்கும் கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லை. யாருக்குங்க இருக்கும்? 2 பேரும் அடித்து பிடிச்சிக்கிட்டு எந்த நேரமும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறவங்க திடீர்னு ஒன்று சேர போகிறீங்க, 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? தலையில் இடியே விழுந்த மாதிரின்னு 2 பேரும் அப்படியே ஒரு மூளையை பார்த்து சோகமாக உட்காந்துருக்கீங்க. வெட்டிங் டேவும் வருது, உங்கள் 2 பேர்த்துக்கும் கல்யாணமும் ஆகுது. கல்யாணம் முடிஞ்சு நடக்க வேண்டிய எல்லா சாஸ்திர சம்பிரதாயம் எல்லாமே நடக்குது. இப்போது கடைசியாக ஜிமினோட வீட்டுக்கும் வரீங்க. அங்கே ஃபஸ்ட் நைட்டுக்கு எல்லா ப்ரிப்ரேஷனையும் பண்ணி இப்போ ஒரு வழியாக உங்களை ஜிமினோட ரூமுக்கு அனுப்புகிறாங்க. நீங்களும் அப்படியே உள்ளே போயிட்டு டோரை லாக் பண்ணிட்டு பார்க்குறீங்க. ஜிமின் அப்படியே விண்டோ ஓரமாக நின்றுக்கிட்டு அப்படியே ஸ்காயை பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீங்கள் கையில் வச்சுருக்கிற பால் சொம்பு அப்படி டேபிளில் போயிட்டு பட்டிருன்னு வைக்கிறீங்க. அப்போ தான் நீங்கள் வந்துட்டது ஜிமின் பார்க்குறாரு. இப்போ ஜிமின் என்ன நினச்சாருன்னு தெரியல, லைட்டாக ஸ்மக் பண்ணிக்கிட்டே அவங்கக்கிட்ட நடந்து வர்றாரு. சும்மாவே நோண்டுவார். இப்போ கல்யாணம் வேறு ஆயாச்சு, நீங்கள் அவரோட ஒய்ஃபும் ஆச்சு. ஸோ விட்டா வைக்க போகிறாரு. அப்படியே ஜிமின் மெதுவாக நடந்து வர்றாரு. நீங்களும் லைட்டாக அப்படியே மெதுவாக பேக்கில் நடந்து போகிறீங்க. அப்புறம் என்ன நினச்சிங்கன்னு தெரில, அப்படியே நிற்கிறீங்க. நான் ஏன் பின்னாடி போகணும், இவனுக்கே பயப்படும், பெரிய வேணாமல் ஏதாவது செஞ்சிருவானா அப்படின்னு உங்களோட மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அப்படியே தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அப்படியே நிற்கிறீங்க. இப்போ ஜிமினும் கரெக்டாக அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாரு. வா வயன், தாலி, நெத்தி வகிடில் குங்குமம், கால் விரலில் மெட்டி, கையில் வளவில். வா, அப்புறம் முழுசா என்னோட ஆயிட்டு போலியே. ஜிமின், என்ன வயன் எல்லாத்துக்குமே கோச்சிக்கிற? ஆமாம் தானே, உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அப்போ நீ நீ பொண்டாட்டியா? அப்போ நான் உனக்கு புருஷனா? விளையாடாத ஜிமின். என்ன புருஷனை பேர் சொல்லலாம் கூப்பிட்றேன்? ஏன் பேபி, டியர் அந்த மாதிரி ஸ்வீட்டாக கூப்பிடு செல்லும். நோ வே. என்ன உனக்கு பிடிச்ச பையா கல்யாணம் பண்ண அப்படி ஸ்வீட்டாக பேசுகிறதுக்கும் கொஞ்சறதுக்கும் ஐ ஹவ் நோ இன்டென்ஷன் டு கால் யூ லைக் தட். சரி பரவாயில்ல, நான் அப்படி கூப்பிட்டுக்கிறேன் வாயன். நோ நோ வே. நீ அவளை என்னை கூப்பிடக்கூடாது. நீ நகர்ந்து நில்லு, 1 மீட்டர் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ண, தள்ளிப்போ அப்படின்ட்டு ஜிமினை லைட்டாக தள்ளி விடுறீங்க. எங்கே பாரு ஜிமின், நம்மளோட கல்யாணம் நடந்ததே நம்ம பேரண்ட்ஸ்க்காக தான். ஸோ அவளை தான். அதையும் தாண்டி நீ என்கிட்ட அட்வான்டேஜ் எடுக்கணும்னு நினச்சலாம், நடக்கிறதே வேறு. அதுக்கப்புறம் இந்த கல்யாணம் உனக்கும் எனக்கும் நடந்த இந்த கல்யாணம் எப்போவுமே சீக்ரெட்டாக தான் இருக்கணும். காலேஜில் யாருக்காச்சும் தெரிஞ்சதுன்னா அப்படின்னா என்ன பண்ணுவேனே தெரியாது. அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் முன்னாடி வேணா நம்ம கப்பல்ஸாக இருக்கலாம், ஆனால் இந்த ரூமில் நீ யாரும் நான் யாரும், புரிஞ்சுதா? இப்போ நகரு, எனக்கு டயர்டாக இருக்கு, நான் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பெட்டுக்கு படுக்கிறதுக்கு போகிறீங்க. வாயன், என்ன நீ பாட்டுக்கு ஏதோ பேசிக்கிட்டே போகிற? மறந்துட்டியா? என்னோட வீடு, நீ பாட்டுக்கு ரூல்ஸ் போட்டுக்கிட்டே போகிற? யாரோ இப்போ தான் சொன்னாங்க நான் அவங்களோடையா. ஸோ சரி பாத்தியா, என்னென்னமோ சொன்னாங்க, அப்புறம் நான் ரூல்ஸ் போடக்கூடாதா என்ன? என்ன ஜிமின், உனக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா? தள்ளுறியா? நான் தூங்கணும். சரி
தூங்கு. அதுக்கே என்னோட பெட்டில் படுக்கிற? நீ போய் சோஃபாவில் படுக்க வேண்டியதானே வயன்? சோஃபாலையா? நான் ஏன் போய் சோஃபாவில் படுக்கணும்? வேணும்னா நீ போய் படுத்துக்கோ. நான் இந்த பெட்டில் படுத்துக்கிறேன். வயன் விளையாடாத வயன். விளையாடுறேண்ணா இதுக்கெல்லாம் அம்மா விளையாடுவாங்க ஜிமின். ஏன் ஜிமின் படுத்துற ப்ளீஸ், எனக்கு டயர்டாக இருக்குது, தூக்கம் வேற வருது. நவறியா அப்படின்ட்டு நீங்கள் இப்போ பெட்க்கு ஏறலான்னு போகிறீங்க. ஜிமின் அப்படியே உங்கள் காலை பிடிச்சி இருக்கிறாரு. ஏய் காலை விடு, என்ன பண்ணுற ஜிமின்? வயன் இதில் நான் தான் படுப்பேன், நீ அங்கே போய் படு. முடியாது ஜிமின், நான் அங்கே போக மாட்டேன். சரி அப்போ யாரும் பெட்டில் படுக்க வேணாம். ஐயோ படுத்துறியேடா. சரி வேணா ஒன்று பண்ணலாம். இந்த போல்ஸ்தர் இருக்குல்ல, அதை நான் இப்போது நடுவில் வைக்கிறேன். இந்த இந்த போல்ஸ்தர் தான் நமக்கான வால். இதை தாண்டி நானும் வரமாட்டேன், அதை தாண்டி நீயும் வரக்கூடாது. லெஃப்ட் சைட் உன்னோட, ரைட் சைட் என்னோட. புரிஞ்சதா? இப்போ தூங்கலாமா அப்படின்ட்டுன்னு இப்போ ஒரு வழியாக பல போராட்டங்களுக்கு பிறகு 2 பேருமே தூங்குறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நீங்கள் தான் எழுந்திருக்கிறீங்க. எங்கே இருக்கேன்? ஐயோ மறந்து போயிட்டு. ஏன் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சிடி. இவன் உன்னோட புருஷன். எப்பவுமே அடிச்சுக்கிட்டு இருக்கிற என்னோட எனிமி என் புருஷன். கடவுளே என் வாழ்க்கை எதை நோக்கி போக்குது அப்படின்ட்டுன்னு நீங்கள் அப்படியே முணுமுணுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஜிமின் அப்படியே அவங்கள ஃபேஸ் பண்ணி தான் படுத்திருப்பாரு. அப்படியே ஜிமினை லைட்டாக ஸ்கேன் பண்ணிக்கிட்டே வரீங்க. அவள் பார்த்தா ஜிமினோட கை பார்க்குறீங்க. அது பார்த்தா உங்களோட இடுப்பில் இருக்குது, உங்களோட வேஸ்ட்டில். நீங்கள் சாரி தான் கட்டியிருப்பீங்க. ஜிமின் நடுவில் அந்த போட்டிருக்கிற அந்த போல்ஸை தாண்டி உங்களை ஹக் பண்ணிக்கிட்டே தூக்கிட்டு இருந்திருக்காரு. என்ன பண்ணுறான் இவன்? என் கையை எங்கே வச்சுருக்கான் அப்படின்ட்டு அவரோட கையை உங்களோட இடுப்புலேருந்து எடுக்கலான்னு போவீங்க. ஜிமினுக்கு அது டிஸ்டர்ப் ஆகிட்டு அவரோட தூக்கத்துலேருந்து எழுந்திருக்கிற மாதிரி இருக்குது. அதை பார்த்தோன்னே நீங்கள் உங்கள் கண்ணை திரும்ப மூடிக்கிறீங்க தூங்குற மாதிரி. ஸோ இப்போ ஜிமின் எழுந்திருக்கிறாரு, கண்ணை திறக்கிறாரு. அவருக்கு தெரியுது உங்களோட ஃபேஸ். நீங்கள் தூங்கிட்டு இருக்கிறத பார்க்குறாரு, பட் அவருக்கு தெரியாது நீங்கள் முடிச்சிட்டது. ஸோ அப்படி அவரும் உங்களை அப்படி ஸ்கேன் பண்ணிக்கிட்டே பார்க்கும்போது அப்போ தான் பார்க்குறாரு அவரோட கை உங்களோட இடுப்பில் இருக்குது, நல்லா ஹக் பண்ணிக்கிட்டு தூங்கிட்டு இருக்கிறது. ஐயோ என்ன பண்ணி வச்சுருக்கோம் ஜிமின்? என்னடா பண்ணி வச்சுருக்க? கை ஐயோ நல்லா சாஃப்டாக இருந்ததுன்னு அவன் இடுப்பில் கை வச்சுட்டு தூங்கிட்டியோ. இப்போ அப்படியே ஜிமின் உங்களை செக் பண்ணுறாரு, நீங்கள் எழுந்திரிச்சிட்டிங்களான்னு. நல்ல வேலை தூங்கிக்கிட்டு தான் இருக்கா ஜிமின். அவளுக்கு தெரிஞ்சா ஆச்சூச்சுன்னு ஆரம்பிச்சிடுவான். காலையிலையும் அவளோட பத்திரக்காளி ரூபத்தை காட்டிடுவான். அதுக்கு பண்ணக்கே எழுந்திரிச்சு ஓடிட்டா எஸ்கே ஜிமின்ட்டுன்னு இப்படி கையை எடுத்துகிட்டு குடுக்குடுன்னு ஜிமின் வாஷ்ரூமுக்கு ஓடுறாரு. நீங்கள் அவர் அந்த இடத்த விட்டு போயிட்டாருன்னு தான் கண்ணை முழிச்சிக்கிறீங்க. என்ன அவன் இன்னைக்கு இழப்பில் கை போடுறான், நாளைக்கு கால் போடுவான், இன்னும் வேறு என்னென்ன பண்ணுவான்? ஐயோ ஐயோ நல்லா மாட்டிக்கிட்டேன்னு கடவுளே என் தலையெழுத்த பாரு அப்படின்னு நீங்கள் உங்களோட பெட்டில் ஒரு பரண்டுக்கிட்டு சினிங்கிட்டு இருக்கீங்க. வாஷ்ரூமில் ஜிமின், டேய் ஜிமின் ஏண்டா இப்படி பண்ணுற? அவனுக்கு மட்டும் தெரிஞ்சா என்ன பண்ணுவான்? கை 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 இந்த கை தானே இவனுக்கு கட்டி பிடிக்க வேற எதுவுமே இல்லையா? அவன் இடுப்பு தான் கடிச்சுதான். இங்கே ஜிமினும் சிலுங்கிக்கிட்டு இருக்காரு. அப்படி ஃப்ரெஷ்ஷாக ஆக்கிட்டு நீங்கள் அண்ட் ஜிமின் அப்படி இறங்கி வரீங்க டைனிங் ரூமுக்கு. அங்கே ஜிமினோட அம்மா பிரேக்ஃபாஸ்ட்க்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி டேபிளில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. குட் மார்னிங் அம்மா. குட் மார்னிங் ஜிமின். குட் மார்னிங் அத்தை. குட் மார்னிங் மயன். எங்கே 2 பேரும் காலேஜுக்கு ரெடி ஆகிட்டிங்களா?
ஆமாம் ஆமாம். எப்படி 2 பேரும் ஒன்றா போகிறீங்களா என்ன? ஆ இல்லை அத்தை, யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறோம், அதனால் தனித்தனியாகவே தான். ஆ சரி வயன். அப்போ தாலிமா? ஆ தாலி தோ அப்படின்னு லைட்டாக அவங்க ப்ளவுஸ் விளக்கிட்டு காட்டுறீங்க. நீங்கள் ரொம்பவே அழகாக அந்த தாலியை உங்கள் ப்ளவுஸ்குள்ளே மறைச்சி வச்சுருக்கீங்க. வயன், என்னை மன்னிச்சிருமா, உன்னை எப்படி ஒரு இக்கட்டான நிலைமையில் தள்ளிட்டோம்ல நாங்கள். ஆ பரவாயில்ல அத்தை, பிரச்சனை இல்லை. சரி, பார்த்து போயிட்டு வாங்க. அப்புறம் ஜிமின், வயன் இப்போ உன்னோட பொண்டாட்டி, அதனால் அவளை காலேஜில் பத்திரமா பார்த்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு, சரியா? போயிட்டு வாங்க. போயிட்டு வராந்த அப்படின்னு 2 பேரும் அந்த இடத்த விட்டு போகிறீங்க. அப்படியே நடந்து போயிட்டுருக்குறக்குள்ள, பரவாயில்லையே வயன், என் மேலே உனக்கு அவ்வளோ பாசமா? தாலியை கழட்டியிருப்பேன் நினச்சேன், போட்டிருக்கியே. நான் ஒன்றும் ஒன்றை மாதிரி இல்லை ஜிமின், எனக்கு இந்த ட்ரெடிஷ்னல்லாம் ரொம்ப முக்கியம். தாலினா அவ்வளோ சாதாரணமாக உனக்கு. ஓகே ஓகே, கூல் டவுன், ஏன் கோச்சிக்கிற? சரி, பத்திரமா வா பொண்டாட்டி, நான் கிளம்புறேன், சரியா? பாய் பாய் அப்படின்ட்டு அப்படியே ஃப்ளைங் கேஸ் ஒன்று கொடுத்துட்டு அப்படின்ட்டு ஜிமின் கிளம்புறாரு. அவரோட மோட்டர் பைக் எடுத்துக்கிட்டு, அதே மாதிரி நீங்களும் உங்கள் கார் எடுத்துக்கிட்டு 2 பேரும் காலேஜுக்கு போகிறீங்க. ஸோ இப்படி 2 வீக்ஸ் ஆகுது நீங்களும் ஜிமினும் கல்யாணம் பண்ணி. இப்போ காலேஜில் ஜிமின் உங்களை தேவையில்லாமல் பம்பளுக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லை, அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. பட் காலேஜில் யாராச்சும் பாய்ஸ் உங்ககிட்ட வந்து பேசினா இல்லை அட்வான்டேஜ் எடுத்துக்க பார்த்துக்கிட்டா, ஜிமின் அந்த இடத்துல அப்படியே உங்ககிட்ட பேசுகிற மாதிரியோ இல்லை உங்களை வம்பிழுக்கிற மாதிரியோ வந்து அந்த இடத்துல இன்ட்ராக்ட் பண்ணி விட்ருவார். ஒரு டைம் உங்களுக்கு அது இரிட்டேட் கூட ஆகும், பட் நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டீங்க. இது ஏன்னா ஜிமினுக்கு இப்போ போக போக உங்ககிட்ட யாராச்சும் பாய்ஸ் பேசினா அவருக்கு பொசஸ் ஆகுது. ஸோ அதை எப்படி காட்டணும்னு தெரியாமல் அதை உங்களை தொந்தரவு பண்ணுற மாதிரி வெளிக்காட்டுறாரு. ஸோ இப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்கீங்க. வீட்டில் நீங்கள் 2 பேரும் இஃப் உங்களோட பேரண்ட்ஸோ இல்லை ஜிமினோட பேரண்ட்ஸோ இறக்கும் போது லவ்லி டவ்லி கப்பல்ஸாக இருப்பீங்க. பெட்ரூம்குள்ளே 2 பேரும் அடிச்சுக்கிறது அது வழக்கம். ஸோ இப்படி தான் இந்த 2 வீக்ஸில் நீங்கள் 2 பேரும் உங்களோட நியூ மேரிட் லைஃப்பை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. அதனால் காலேஜ் காரிடோரில் நீங்கள் தைமீன் உங்களோட கிளாஸ்க்கு போகிறதுக்காக 2 பேரும் சும்மா அப்படியே பேசிட்டு நடந்து போய்கிட்டு இருக்கீங்க. இந்த தைமீன் இருக்கார் இல்லையா, உங்களுக்கு எப்படி ஊன்போ மேலே க்ரஷ்ஷோ அதே மாதிரி தைமீனுக்கு உங்கள் மேலே க்ரஷ். பாவம், அது உங்களுக்கு தெரியவே தெரியாது. வயன், நானும் உங்ககிட்ட ரொம்ப நாளாக கேட்கணும்னு நினச்சேன். எனக்கு இந்த 2 வீக்ஸாக நீ ரொம்பவே டிஃப்ரெண்டாக தெரிகிற வயன். உங்ககிட்ட ஏதோ ஒன்று இருக்குது, திடீர்னு க்ளோவாப்பாக தெரியுறியே, என்ன ரகசியம் சொல்லு வயன் அப்படின்ட்டு தைமீன் உங்ககிட்ட கேட்குறாரு. நீங்கள் அப்படியே கண்டுபிடிச்சிட்டானா, எனக்கு ஏதோ தெரிஞ்சிருச்சா என்ன, பயப்படாது அப்படின்ட்டு உங்கள் மனசுக்குள்ளே முணுத்துட்டு, அப்படியா தைமீன், எனக்கு எதுவும் தெரியலையே, நான் எப்போ போல தானே இருக்கேன், ஏன் இல்லையா? அப்படிலாம் இல்லை வயன், நீ எப்போ விடு. இந்த 2 வாரத்தில் இன்றைக்கி கூட ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்க. அதுவும் இல்லாமல் எப்பவுமே விட இன்னைக்கு நீ ரொம்பவே அழகாக இருக்க வயன் அப்படின்னு தைமீன் சொல்கிறாரு. அப்போ எதிர்த்தாப்பில் ஜிமின் வந்திருப்பார். அவருக்கு தைமீன் சொன்னது நல்லாவே வாங்கிருச்சு. அப்போ அவர் தைமீன்கிட்ட, தைமீன், உனக்கு அழகை ரசிக்கவே தெரியாதா என்ன? அவள் அழகாக இருக்காளா, நீ நல்லா பாரு அப்படின்றாரு. நீங்கள் உங்களுக்கு கோபம் வந்துருச்சு, சச்ச ஸ்பாயிலர் தலைப்போ ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உங்கள் முன்னுக்கு நின்றுட்டு இருந்திருப்பாரு. ஸோ நீங்கள் நடந்து போகிறதுக்குள்ளே ஜிமினோட
ஷோல்டரில் அப்படியே இடிச்சிட்டு அவர் திரும்பி பார்த்து "Fuck you" அப்படின்ட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் நடந்து போகிறீங்க. அவ்வளோதான். ஜிமினுக்கு அதை பார்த்தோன்னே செம்ம ஆத்திரம். இப்போ வேகமாக நடந்து வந்து உங்களை தேமீன்கிட்டேருந்து இழுக்கிறாரு. "ஜிமின், என்ன பண்ணுற? வீடு வா என் கையை." தேமீன், அவ்வளோதான், இதுக்கு தாண்டி நீ வரக்கூடாது, உன்னோட லிமிட்லேயே இரு, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் இப்போ தரன்னு உங்களை பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் ஜெனித்தர் ரூம் இருக்கும். ஸோ அங்கே எழுதிட்டு போயிட்டு அப்படியே ரூம்குள்ளே தள்ளி அந்த டோரை லாக் பண்ணிடுறாரு. அந்த ரூம்குள்ளே ரொம்ப நெருக்கடியாக இருக்க, ஸ்பேஸே இல்லை. நீங்கள் 2 பேருமே ரொம்ப பேர்லி மெயின்டைனிங் டிஸ்டன்ஸ் அந்த மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கீங்க. ஜிமின், என்ன பண்ணுற? என்னையா இங்கே அழைச்சிட்டு வந்த? வேலையா? நான் போகணும். எங்கே ஓடுற வயன்? நீ தானே கேட்ட "Fuck you" அப்படின்னு. ஸோ நீ என்னத்தை கேட்டியோ அதை தான் நான் இப்போ செய்ய போகிறேன். வெளியில் செஞ்சால் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். எப்படி நம்ம 2 பேர்த்துக்குள்ளே நடக்க வேண்டியது வெளியில் திறப்போட்டா கட்டுவாங்க. அதுக்கு தான் எங்கே அழைச்சிட்டு வந்துட்டேன். ஜிமின், விளையாடாத, வீடு என்ன அப்படின்றீங்க. ஆனால் ஜிமின் அதை கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. அப்படியே அவர் போட்டிருக்கிற ஷர்ட் பட்டனை ஒன்றா கழட்டுறாரு. "ஜிமின், விளையாடாத, நான் கத்திடுவேன், தள்ளு" அப்படின்றீங்க. ஆனால் கொஞ்சம் கூட அசையவே இல்லை. என்ன வயன் நீ கூப்பிட்டுட்டு எனக்கு இப்போ மூட் ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் கூட டிலே பண்ண வேணாம். கமான், லெட்ஸ் ஸ்டார்ட். ஜிமின், ஜிமின் ப்ளீஸ், என்ன பண்ணுற? விளையாடாத, நான் அத்தைக்கிட்ட சொல்லிடுவேன் ஜிமின். ஏ, என்ன நீ சின்ன பிள்ளைத்தனமா? இதெல்லாம் போய் யாராச்சும் சொல்லுவாங்களா? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மேட்டர்ஸு இதெல்லாம் சொல்லுவாங்களா? என்ன பொண்ணு நீ? நீ சொன்னாலும் எனக்கு பிரச்சனையே இல்லை வயன். நீ அம்மா கிட்டே போய் சொன்னாலும் அம்மா சந்தோஷம் தான் படுவாங்க. பிள்ளைங்க சந்தோஷமாக இருக்குதுங்கன்னு நினச்சி அவங்க சந்தோஷம் தான் பட்டுக்குவாங்க. ஸோ எனக்கு இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, நீ டாபிக் மாற்றாத அப்படின்ட்டுன்னு இப்போ கொஞ்சமாக ஜிமின் உங்கள் பக்கத்தில் வந்துட்டு அப்படியே உங்கள் இயர்ஸ் ஓரமாக வந்து அப்படியே கொஞ்சம் ஊதி விடுறாரு. அவ்வளோதான், உங்களுக்கு இப்போ பயம் எடுத்து வெறுக்கவே ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னு தெரியாமல் நீங்கள் அப்படியே பள்ளியிருந்து ஜிமினை வேகமாக ஒரு அறை விடுறீங்க. அப்போ ஜிமின் அவர் உங்களை கிஸ் பண்ணணுன்னு வந்திருப்பார். அப்படியே ஸ்டாப் பண்ணுறாரு. அப்படியே ஷாக்காகி நிற்கிறாரு. உங்களை பார்க்குறாரு. பட் நீங்கள் அப்படி தலை குனிஞ்சி பயத்தில் நின்றுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ ஜிமின் அந்த ஜெனிட்டர் ரூமோட டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை லைட்டாக புஷ் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாரு. நீங்கள் இப்போ தான் கொஞ்சம் ரிலீஃப் ஆகுது உங்களுக்கு. நீங்கள் அப்படியே கீழே பயத்தில் அப்படி நடக்கமாக இருந்திருப்பீங்களா? ஸோ அப்படியே உட்காந்துருக்கீங்க. அப்போ தான் நீங்களே ரியலைஸ் பண்ணுறீங்க நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு. ஐயோ, நான் அவனை அரைஞ்சிட்டேன். வயன், என்ன பண்ணிட்ட நீ? அரைஞ்சிட்ட, இப்போ கோச்சிக்கிட்டு போகிறானே, ஐயோ அப்படின்ட்டு நீங்கள் அதே இடத்துல இப்போ பழங்கிக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. அப்புறம் நீங்கள் போயிட்டு ஜிமினை தேடுறீங்க சாரி சொல்கிறதுக்கு. ஆனால் ஜிமின் எங்கேயுமே இல்லை. அவர் பாட்டுக்கு பைக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டார். இப்போ அப்படியே டின்னர் டைமும் ஆகுது. நீங்கள், உங்கள் அத்தை, மாமா, அப்புறம் உங்கள் பக்கத்தில் ஜிமின் எல்லாருமே டைனிங் டேபிளில் சாப்பிட்றதுக்காக உக்காந்துருக்கீங்க. எப்போவுமே நீங்கள் தான் ஜிமினுக்கு சாப்பாடு சர்வ் பண்ணுவீங்க. ஸோ அதே மாதிரி பண்ணலான்னு போகும்போது, அம்மா எனக்கு இன்றைக்கி நீ ஃபுட் சர்வ் பண்ணு அப்படின்னு ஜிமின் சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே
செய்கிற வேலையை ஸ்டாப் பண்ணி அவரை பார்க்குறீங்க. ஏன் ஜிமின், அதை உன்னோட பொண்டாட்டி சர்வ் பண்ணுறால. அம்மா, நான் தான் சொல்கிறேன்ல, நீ சர்வ் பண்ணு அப்படின்னு ரொம்ப ஸ்டர்னாக சொல்கிறாரு. பரவாயில்லத்த என்னங்க அப்படின்ட்டு இப்போ ஜிமினுக்கு உங்கள் அத்தையே ஃபுட்டை சர்வ் பண்ணுறாங்க. எப்போவுமே சாப்பாடு டேபிளில் கலக்கலன்னு இருக்கிற ஜிமின் அன்றைக்கி ரொம்பவே அமைதியாக இருக்கார். இப்போ உங்கள் மாமாவே, ஜிமின் ஏன் ஒரு மாதிரியாக இருக்க, நீ இப்படி இருக்கிற பையனே இல்லையே அப்படின்னு உங்கள் மாமா கேட்குறாரு. உங்களுக்கு ஜிமின் ஏன் அப்படி இருக்காருன்னு தெரியும், இருந்தாலும் நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. ஜிமினும் அவங்க அப்பா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் அமைதியாகவே இருக்கார். என்னடா ஜிமின் சொல்லு அப்படின்னு இப்போ உங்கள் அத்தையும் கேட்குறாங்க. அப்பா, அம்மா, எனக்கு ஒன்று மட்டும் சொல்லுங்கள். என்னைய இதுக்கு முன்னுக்கு யாராச்சும் அடிச்சிருக்கீங்களா, அரைஞ்சிருக்கீங்களா, அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? இல்லையே. ஏன் கேட்குற ஜிமின்? ஜிமின் ஏன் காலேஜில் ஏதாவது தகராறா, யாராச்சும் அடிச்சிட்டாங்களா என்ன அப்படின்னு இப்போ ஜிமினோட அப்பா பதறிக்கிட்டு கேட்குறாரு. இல்லை, அப்படிலாம் எதுவும் இல்லைப்பா, சும்மா தான் கேட்டு சாப்பிடுங்க அப்படின்ட்டு இப்போ எல்லோரும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் உங்களால் சாப்பிடவே முடியல, அப்படியே சாப்பாடை பசைஞ்சிக்கிட்டே உட்காந்துருக்கீங்க. பட் கொஞ்ச நேரத்தில் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அந்த இடத்த விட்டு எழுந்திரிச்சு போகிறாரு. நீங்கள் அப்படியே இருக்கீங்க. அவர் இப்போ ஸ்டேர்ஸில் பெட்ரூமுக்கு போயிட்டா தெரிஞ்சோன்னே அப்போ தான் நீங்கள் உங்கள் அத்தை மாமாவை கூப்பிட்றீங்க. அத்தை மாமா, சொல்லுமா. நான் தான் ஜிமினை அடிச்சிட்டேன், தெரியாமல் அரைஞ்சிட்டேன். அது அப்படி இருக்காரு, அது என்னால் தான். என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. நான் வேணுமனுக்கு அடிக்கலை, தெரியாமல் அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுக்குறீங்க. ஹே ஹே, ஏன் மகன் அழுக்கிற, இதுக்கெல்லாமா அழுக்குவாங்க அப்படின்ட்டுன்னு அத்தை உங்களை சமாதானப்படுத்துகிறாங்க. அத்தை மாமா, என்னை மன்னிச்சிருங்க. எனக்கு தெரியும் ஜிமினை நீங்கள் எவ்வளோ பாசமாக வளர்த்தீங்கன்னு. நான் தெரியாமல் அழைச்சிட்டேன், கோச்சிக்க மாட்டீங்க, என்னை மன்னிச்சிருங்க. ஆனால் ஜிமின், நான் சாரி கேட்கணுன்னு ட்ரை பண்ணுறேன். ஆனால் ஜிமின் என்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுகிறீங்க. உங்கள் அத்தைக்கோ மாமாக்கோ உங்கள் நிலைமையை பார்த்தா ரொம்பவே பாவமாக இருக்குது. சரி, கவலைப்படாத மகன், நான் போயிட்டு ஜிமின்கிட்ட பேசுகிறேன், சரியா அப்படின்னு இப்போ உங்கள் அத்தை சொல்கிறாங்க. ஆஃப்டர் மினிட்ஸ் இப்போ ஜிமினோட அம்மா ஜிமினை பார்க்கறதுக்காக ரூமுக்கு போக்குறாங்க. ஜிமின், அம்மா, ஏன் அம்மா, ஏதாவது வேணுமா? அதெல்லாம் இல்லை, சொல்லுங்க. அப்புறம் ஜிமின், வயன் என்ன நடந்ததுன்னு சொன்னா. அவள் வேணுமலுக்கு பண்ணல தானே, தெரியாமல் பண்ணது தானே ஜிமின். அதுக்குன்னு ஏண்டா அவகிட்ட பேச மாட்டேங்கிற? பாவம், ரொம்ப கஷ்டப்படுறா. அவள் உங்ககிட்ட சாரி சொல்லணும்னு ரொம்பவே துடிக்கிறா. ஒரு வாய்ப்பு தான் கூட ஜிமின். ஏன் அடித்தா என்ன ஜிமின்? உன்னோட பொண்டாட்டி தானே அடித்தா. ஏன் பொண்டாட்டி அடித்தா உங்களோட ஈகோ தலைக்கேறிக்குமா என்ன? கொஞ்சம் பார்த்து சரியா, அவள் ரொம்ப கஷ்டப்படுறாடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமினோட அம்மாவை வந்து ரொம்ப விட்டு போகிறாங்க. ஜிமின் அப்படியே பெட்டில் உட்காந்துருக்காரு. நீங்களும் அப்படியே டிஷ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு ரூமுக்கு போகிறீங்க. ஜிமின் ஸ்டில் உங்ககிட்ட பேசவே இல்லை. நீங்களும் ஜிமினை கூப்பிட்றீங்க. மனுஷன் கொஞ்சம் கூட மசியவே இல்லை. இப்படியே டேஸ் போகுது. ஒரு 1 வீக் மேலே ஆயிடுச்சு. ஜிமின் கொஞ்சம் கூட உங்ககிட்ட பேசுகிறதே இல்லை. முன்னெல்லாம் அப்பப்போ உங்களை வம்பிழுப்பார், இப்போ அதுவும் இல்லை. உங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கு. ஜிமின் தூங்கும் போது கூட பெட்டில் படுக்கிறதில்ல, சோஃபாவில் போய் படுத்துக்குவார். சம்டைம்ஸ் அப்படியே எங்கேயாவது வெளியெலாம் போயிட்டு
ரொம்பவே லேட்டாக வீட்டுக்கு வருது. இந்த மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கு. ஒன் டே இன்றைக்கி என்னன்னு கேட்டே ஆக்கணும். அமைதியாக இருந்தால் எதுவும் நடக்க போகிறதில்ல. இன்றைக்கி நானா ஜிமினானு பார்த்துடணும் அப்படின்ட்டுன்னு நீங்கள் ஜிமினுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிமின் அவர் ஃப்ரெண்டோட வெளியே போயிருப்பார். ஸோ டைம் வேறு மிட் நைட் ஆகிட்டுருக்கு. ஆளை காணும். இப்போ சரியாக 2 AM போல் ஜிமின் வராரு. நீங்கள் தான் டோர் ஓப்பன் பண்ணி விட்றீங்க. ஜிமின், ட்ரிங்க் பண்ணியிருக்கியா? அத்தை மாமா பார்த்தா என்ன நினைப்பாங்க ஜிமின்? சரி நீ உள்ளவா அப்படின்னு ஜிமினை உங்களோட ஷேர் பெட்ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க. ஜிமின், நான் உங்ககிட்ட பேசணும். எனக்கு டயர்டாக இருக்குது. நான் தூங்க போகிற வாயன். நான் பேசுகிற நிலமையில இல்லைன்னு ஜிமின் போகிறாரு. பட் நீங்கள் இப்போ விட்டு கொடுக்குறதா இல்லை. ஏன்னா 2ல் 1 பார்த்துடணும். என்ன செய்தின்னு கேட்டுருன்ற ஒரு முடிவில் இருக்கீங்க. ஜிமின், நான் உங்ககிட்ட இப்போ பேசணும். ஜிமின், வாயன் ப்ளீஸ் அப்படின்னு ஜிமின் போகிறாரு. நீங்கள் இப்போ ஜிமினோட கையை பிடிச்சி இழுத்து அப்படியே பக்கத்தில் வாலில் அவரை அப்படி பின் பண்ணுறீங்க. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க ஜிமின். நீங்கள் பார், நான் அமைதியாக இருந்த டைம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி எனக்கு 2ல் 1 தெரிஞ்சே ஆகணும் ஜிமின். அதனால் இன்றைக்கி நான் சொல்கிறத நீ கேட்டு தான் ஆகணும். பையன் தள்ளுறியா? எனக்கு தலை வேற வலிக்குது, நீ வேற அப்படின்ட்டு ஜிமின் உங்களை தள்ளுறாரு. உங்களோட ஃபாஸுங்க ஜிமினோட ஃபாஸுங்க. ஸோ நீங்களே அப்படி பின்னாடி செக் ஆகுறீங்க. ஆனால் விட்டு கொடுக்குறதா இல்லை. நீங்கள் இப்போ ஜிமினை நல்லா வேகமாக பிடிச்சி வாலில் அப்படி ஒட்ட வச்சிட்டிங்க. இப்போ அப்படியே கிட்ட போய் உங்களோட செஸ்ட்டை வச்சு ஜிமினை பிடிச்சி வைக்கிறீங்க. ஜிமின் அப்படியே ஷாக்லேயே நிற்கிறாரு. என்ன பண்ணுறா அப்படின்னு நின்றுக்கிட்டு இருக்காரு. இங்கே பாரு, நீ எனக்கு பதில் சொல்லாமல் இந்த இடத்த விட்டு போக முடியாது. நீங்கள் இன்னும் நெருக்கமாக போய் ஜிமின்கிட்ட நிற்கிறீங்க. உங்களோட ஹார்ட் பீட் ஜிமினுக்கும் ஜிமினோட ஹார்ட் பீட் உங்களுக்கும் நல்லாவே கேட்குது. அவ்வளோ நெருக்கத்தில் இருக்கீங்க 2 பேரும். ஜிமின், உனக்கு என்ன தான் பிரச்சனை? நானும் எத்தனை நாளாக உங்ககிட்ட பேசணும், இல்லை நான் பேச வந்தாலும் அந்த இடத்த விட்டு நீ போயிடுற, என்னை இக்னோர் பண்ணிடுற. உன் மனசில் நீ என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்க? பெரிய இவனா நீ? யார் தான் தப்பு பண்ணல? நான் எதுவும் பயத்தில் தெரியாமல் உன்னை அரைஞ்சிட்டேன். அதுக்கு எவ்வளோ பெரிய தண்டனையா? உங்ககிட்ட எத்தனை தடவை நான் சாரி சொல்ல வந்தேன். ஒரு தடவையாச்சும் நீ கேட்டியா? என்னை மதிச்சியா? நீ பாட்டுக்கு பெரிய இவனாட்ட போகிற. ஜிமின் அப்படியே அமைதியாக நீங்கள் பேசுகிறத கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இத்தனை நாளாக பார்த்த வாயன் வேறு, இப்போ அப்படி ரவுடி வாயன் வெளியே வரா, அதை பார்த்துக்கிட்டு இருக்காரு ஜிமின். ஜிமின், அன்றைக்கி நான் ஏன் உன்னை அறிஞ்சேன் தெரியுமா? நீ ஏதோ பண்ண போகிறன்ற பயத்தில் உன்னை அடிச்சிட்ட, வேறு எதுக்காகவும் இல்லை. அதுக்கு நீ எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுப்பிய ஜிமின்? சரி, நான் உன்னை அடிச்சுன்றதுக்காக தானே இவனும் பண்ணேன். இப்போது நான் உனக்கு பெர்மிஷன் தரேன். நீ என்ன வேணா அரைஞ்சிக்கோ. உனக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக அரையணும் தோணுதோ அரைஞ்சிக்கோ, சரியா? அப்படின்ட்டுன்னு இப்போ நீங்கள் கண்ணை மூடிட்டு ஜிமின்கிட்ட உங்களோட கண்ணத்தை காட்டிட்டு நிற்கிறீங்க. ஜிமினுக்கு அதை பார்த்தோன்னே அடிக்கணும்னு தோணுது. அப்படியே கையை அடிக்கிறதுக்காக எடுக்கிறாரு. பட் பண்டாட்டி, இந்த கண்ணத்தில் அடிக்கக்கூடாது, கடிக்கணும். பெண்கிஷான இந்த கண்ணத்தை கடிக்கணும் அப்படின்னு ஜிமின் அவரோட மனசில் நினச்சிக்கிறாரு. வாயன், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நாகர். என்ன ஜிமின் நீ? உனக்கு என்னதான் பிரச்சனை? அதுவும் இல்லை இதுவும் இல்லைன்னா
பட் ஸ்டில் நீங்கள் நகரதா இல்லை. திரும்பவும் டைட்டாக ஜிமினை உங்கள் செஸ்ட்டை வச்சு வாலில் லாக் பண்ணுறீங்க. எங்கே பாரு, நீ சரியா என்னை 2 வீக்ஸில் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு என்கிட்ட எப்போவுமே வம்பு இழுத்துக்கிட்டு என்னை நோண்டிக்கிட்டே இருப்பேன், தொணன்னு பேசிக்கிட்டே இருப்பேன். ஆனால் இந்த 2 வீக்ஸில் உன்னோட சைலண்ட் ட்ரீட்மெண்ட் என்னைய ரொம்பவுமே கொன்றுச்சு ஜிமின். நான் கிட்டத்தட்ட ஒரு பைத்தியக்காரியாட்டம் மாறிட்டேன். உங்ககிட்ட சாரி சொல்லணும் வந்தேன், ஆனால் நீ கேட்குறதாவும் இல்லை. அப்புறம் எப்போவுமே என் கூட பெட்டில் படுப்பேன். நடுவில் போல்ஸ்தர் போட்டாலும் நீ அந்த போல்ஸ்தரையும் தாண்டி என்னை ஹக் பண்ணிவிட்டு தூங்குவேன். இப்படி பல விஷயத்த எனக்கு பழக்கி விட்டுட்டு நீ பாட்டுக்கு ஜாலியாக சோஃபாவில் படுத்துக்குவேன். எத்தனை நாள் எனக்கு அது பழக்கமாயி நான் ஒழுங்காக தூங்காமல் நீ உன்னோட வழியை மட்டும் பார்த்துக்கிட்டே என்னோட பிரச்சனையை நீ பார்த்தியா? நான் ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ ஜிமின். நான் எப்படி மாறினேன், எதுக்காக மாறினேன் எனக்கே தெரியல. ஆனால் நான் மாறிட்டேன். உன்னால் நான் மாறிட்டேன். நீ என்னை சுற்றி இருந்து இப்போது நீ என் கூட ஒரு நிமிஷம் இல்லைனாலே எனக்கு ஏதோ ஆகிற மாதிரி இருக்குது. அதுக்கு எல்லாமே காரணம் நீ தான் ஜிமின். நீ தான். பட் அது நீ நினைக்கும் போது தான் என்னோட மனசை ஏற்றுக்க கஷ்டப்படுது. ஆனால் நீ என்னை மாற்றிட்ட. போடா, உனக்கிட்ட இதெல்லாம் சொன்னாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. உனக்கு இங்கே இதெல்லாம் புரிய போகுது. உனக்கெலாம் என்ன மாதிரி பொண்டாட்டி கிடச்சிருக்கக்கூடாது. நல்லா கொடுமைப்படுத்துகிற பொண்டாட்டியோ இல்லை சீட் பண்ணுற பொண்டாட்டியோ என்ன மாதிரி பொண்டாட்டி கிடச்சிருக்கணும். நல்லா கிடச்சல. போடா அப்படின்ட்டு இப்போ ஜிமினை விட்டு விலைக்கு போய் பெட்டில் படுத்துக்கிறீங்க. இப்போ ஜிமின் அப்படியே நிற்கிறாரு. என்ன இவ்வளோ கிட்ட நின்றுட்டா? அப்பா, ஒரு நிமிஷம் என் உயிரே போயிருக்கும் போல. ஆனால் என்ன சொல்கிறா? எனக்கு ஒன்றுமே புரியல. நான் அவளை மாற்றிட்டேனா? என்னால் அவள் மாறிட்டாளா? நான் சொல்ல வரா? ஓ மை காட் ஜிமின், நீ இவ்வளோ தத்தியா ஜிமின்? அவளுக்கு உன்னை பிடிச்சிருக்கிற சொல்லிட்டு போறா. ஆமா ஜிமின், எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு ஜிமின் அப்படின்ட்டு ஜிமினுக்கு சந்தோஷத்துல அவரு என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அங்கே ஒரு மாதிரி இருக்காரு. அதெல்லாம் விடு. ஆனால் பையனுக்கு என் பொண்டாட்டிக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு இப்போ ஜிமின் ஓடி போயிட்டு இப்போ நீங்கள் படுத்துருப்பீங்க பெட்டில். ஸோ இந்த தடவை போல்ஸ்தர் எதுவுமே இல்லை, நடுவில் அப்படியே உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்கள் கையை தட்டி விடுறீங்க, திரும்பவும் அப்படியே பேக் ஹக் நல்லா டைட்டாக பண்ணிக்கிறாரு. வயன் சாரி வயன், சாரி வயன், நான் பண்ண தப்பு தான், ஐம் ரியலி சாரி அப்படின்னு சொன்னோன்னே இப்போ நீங்கள் ஒன்றுமே பண்ணல. ஸோ நீங்கள் இந்த ரியாக்ஷனும் பண்ணாதனால ஜிமின் நல்லாவே டைட்டாக உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ அப்படி தலையில் உங்களோட ஹெட்டில் பேக் ஹெட்டில் ஒரு கேஸும் கொடுக்குறாரு. தேங்க்யூ வாயன். பட் யாரடி சொன்னது உங்ககிட்ட நான் உன்னை மிஸ் பண்ணலன்னு? உன்னைய ஹக் பண்ணாமல் தூங்குனதுக்கே உனக்கு எப்படி இருந்ததுன்றிய ஒவ்வொரு நாளும் உன்னைய ஹக் பண்ணிது தூங்குறேன்னு நான் எவ்வளோ மிஸ் பண்ணியிருப்பேன். எதனாலும் எனக்கு நிம்மதியான தூக்கம் இல்லை. இனிமே நான் உங்ககிட்ட சண்டை போகிறதால சரியா? எனக்கும் உனக்கு பிடிச்சிருக்கு. ஐ லைக் யூ ஸோ மச் வயன். இல்லை ஆக்சுவலி ஐ லவ் யூ வயன். திரும்பவும் இன்னொரு உங்களோட பேக் ஹெட்டில் ஒரு கேஸ் கொடுத்துட்டு தூங்குறாரு. நீங்களும் அப்படியே இப்போ லைட்டாக டர்ன் பண்ணி
ஜிமினை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து அப்படியே அவரை டைட்டாக ஹக் பண்ணிட்டு தூங்குறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங், இது வீக்கெண்ட்னால உங்களுக்கு காலேஜ் எதுவும் இல்லை, ஸோ கொஞ்சம் லேட்டாகவே எழுந்திருக்கிறீங்க. பட் ஃபர்ஸ்ட் நீங்கள் தான் எழுந்திருக்கிறீங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் வியூவே ஜிமின் தான் இருக்கார். உங்களுக்கு பக்கத்தில் ரொம்ப கெட்டவே படுத்திருக்காரு. அவரோட மூச்சு காற்று அப்படியே டைரெக்டாக உங்கள் ஃபேஸில் படுது. நீங்கள் அப்படியே லைட்டாக சிரிச்சிட்டு ஜிமினுக்கு ஃபார் ஹெட்டில் அழகாக ஒரு கிஸ் கொடுக்குறீங்க. இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு அப்படியே கீழே கிச்சனுக்கு போக்குறீங்க. அதுக்கப்புறம் ஜிமினும் எழுந்திருக்கிறாரு. அவரும் ஸ்ட்ரெயிட்டாக வாஷ்ரூம்க்கு போக்குறாரு. அப்புறம் காஃபி போட்டு இப்போ நீங்கள் மேலே ஜிமினுக்காக எடுத்துகிட்டு வரீங்க. அப்போது அந்த டைமில் உங்களோட மொபைல் ஃபோனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். ஸோ நீங்கள் அந்த காஃபி கப்பை நைஸ் தண்ணி வச்சுட்டு உங்கள் மொபைல் மெசேஜை செக் பண்ணிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கீங்க. பார்த்தா உன்வோ, அதாவது உங்கள் க்ரஷ்கிட்டேருந்து மெசேஜ் வந்திருக்கு. என்னத்த நம்ம லவ் அந்த மாதிரி பண்ணணும், க்ரஷ்ன்றது வேறு இல்லையா? ஸோ அந்த மெசேஜை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அப்படியே உங்களுக்குள்ளேயே சொந்தமாக சிரிச்சுக்கிட்டு வைக்கப்பட்டுக்கிட்டு அந்த மாதிரி அந்த மெசேஜை பார்த்துக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கீங்க. அந்த டைமில் ஜிமினும் குளிச்சுட்டு அப்படியே வெளியே வராரு. பட் ஒரு டவலோட வராரு. ஸோ அவர் வந்தது கூட தெரியாமல் நீங்கள் உங்கள் மெசேஜை அப்படியே ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க வைக்கப்பட்டுக்கிட்டு. ஐயோ, என் பொண்டாட்டி என்ன இவ்வளோ அழகாக இருக்கா, ஆனால் என்ன பண்ணுறா இவனா புதுசாக வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கா, அதுவும் ஃபோனை பார்த்து அப்படின்ட்டு கியூரியஸில் ஜிமின் என்ன தான் பண்ணுறான்னு எட்டி பார்க்குறதுக்காக வராரு. பின்னாடி வந்து அவர் நிற்கிறதுக்கு கூட தெரியல, அந்த அளவுக்கு நீங்கள் மூழ்கி போய் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போ அவர் எட்டி பார்க்குறாரு. உங்களோட மொபைல் ஃபோனில் அந்த கான்டாக்ட் நேம் க்ரஷ் அப்படின்னு இருக்கு. க்ரஷ்ஷா? யார் அது? யார் இது க்ரஷ்ஷு? ஒன்வோ கிட்ட பேசிக்கிட்டு இருக்காளா அப்படின்னு இப்போ ஜிமினுக்கு ஜெலஸ் ஆகுது. ஸோ வெடுக்குன்னு உங்கள் கையில் உள்ள மொபைலை பிடுங்குறாரு. ஜிமின் அப்படின்னு இப்போ தான் திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா ஜிமின் டவலில் நின்றுக்கிட்டு இருக்காரு. ஏய், நீ ட்ரெஸ் மாற்றிட்டு தானே வருது, எனக்கு என்ன புதுசாக டவலில் அது கிடக்குது. ஏய், என் ஃபோனை கொடு ஜிமின், என்னோட ப்ரைவசி, நீ எப்படி என்னோடய ஃபோன் எடுக்கலாம், என்னோட மொபைலை கொடு அப்படின்ட்டுன்னு ஜிமின் இப்போ ஓட ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்களும் இப்போ ஜிமினை துரத்திக்கிட்டு இருக்கீங்க. ஜிமின் விளையாடாத, ஃபோனை கொடு. முடியாது முடியாது போடி. ஏய், டீன்னு கூப்பிட்டு கடுப்பாயிடுவேன். ஒழுங்கா என்னோட ஃபோனை கொடு, அப்படி தாண்டி கூப்பிடுவேன். ஃபோனை கொடுக்க முடியாது. க்ரஷ்ஷா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஸ்டில் க்ரஷ் கூட. நேற்று என்னென்னமோ சொன்னியேடி, நீ என்னை மாற்றிட்ட ஜிமின், உன்னால் நான் மாறிட்டேன், உன்னை எனக்கு பிடிக்கும், அந்த மாதிரி எதுவும் அது பொய்யா போவேன். க்ரஷ்கிட்டேருந்து மெசேஜ் வந்தானு வைக்கப்பட்டு மெசேஜ் அனுப்புகிற. க்ரஷ் வந்தானு புருஷனை மறந்துட்டே வாயன். அது உனக்கு தேவையில்லாத விஷயம் ஜிமின். கல்யாணம் ஆனால் என்ன, க்ரஷ் கூட பேசக்கூடாதா என்ன? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ என்னோட மொபைலை கொடு ஜிமின் அப்படின்னு ரெண்டு பேரும் சுற்றி அந்த ரூமில் ஓடிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு வழியாக ஜிமின் உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. வேறு வழியே இல்லாமல் இப்போ ஜிமினோட டவலில் நீங்கள் கை வைக்கிறீங்க. ஜிமின், நீ இப்போ என்னோட மொபைலை கொடுக்கலனா அந்த டவலை கழட்டி விட்டுரும். எனக்கு வர வழி தெரியல, ஒழுங்காக மொபைலை கொடுத்துரு. நான் சொன்னால் செஞ்சிருவேன்னு தெரியும் உனக்கு. கொடுத்துரு. கொடுக்க மாட்டேன் போடி. ஜிமின் கொடு. ஜிமின் விளையாடாத, உண்மையாக டவுன் கழட்டி விடு. எனக்கு அந்த
பிரச்சனையும் இல்லை. நீ என் பொண்டாட்டி தானே, அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நான் இந்த மொபைலு கொடுக்க மாட்டேன் பாட்டி அப்படின்ட்டு திரும்பவும் ஜிமின் ஒரு ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ என்ன இவ்வளோ சத்தமாக இருக்குன்னு கீழே இருக்கிற உங்கள் அத்தையும் மாமாவும் இப்போ மேலே வராங்க. இங்கே ஜிமின் நீ கொடுக்க போறியா இல்லையா? நான் கடைசியாக சொல்கிறேன், நான் உண்மையாக டவல் அவுத்து விட்டுருவேன். அவுத்துக்கோ பாடி அப்படின்னு சொன்னதான் ஒரே இழு ஜிமினோட டவலை சொன்ன மாதிரியே அவுத்து விட்டுட்டீங்க. ஆனால் நீங்கள் எங்கேயுமே பார்க்கல. நீங்கள் கொடுத்துரு டவல். ஏன் டவலை கொடு? நீ தானே என்னமோ பெரிய பேச்செல்லாம் பேசுன, இப்போ டவலை கேட்குறேன். கொடு. நீ ஃபோனை கொடு, நான் அப்போ டவல் தரேன். ஏன் விளையாடாத, டவலை கொடு, அப்போ என் மொபைலை கொடு அப்படின்னு 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதுல இப்போ நீங்கள் சாரி கட்டியிருப்பீங்க. ஓடின ஓட்டத்தில் உங்களோட சாரி ப்ளீட்ஸ் கொஞ்சம் கீழே இருக்கும். இப்போ திரும்பவும் ஜிமினுக்கிட்ட ஓடும் போது தடுக்கி உங்கள் சாரி ப்ளீட்ஸ் தடுக்கி இப்போ அப்படியே ஜிம்மியும் பிடிச்சிருப்பீங்க. ஸோ ஜிம்மின் பெட்டில் விழுகிறாரு. அவருக்கு மேலே நீங்கள் விழுகிறீங்க. கரெக்டாக அந்த டைமில் நீங்கள் ஜஸ்ட் காஃபி கப்புக்கு தான் குறுக்க வந்திருக்கனால ரூம் டோரை லாக் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஜிமினோட அம்மாவும் வராங்க. அப்போ இந்த சீனை பார்க்குறாங்க. கடவுளே, என்ன தர பார்த்துட்டு சாரி சாரி அப்படின்ட்டு ஜிமினோட அம்மா அப்படி திரும்பிக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் பையன் என்னோட டவலை கூட அப்படின்னு ஜிமின் இப்போ டவலை வாங்கி அப்படி அந்த டவலை அப்படி போட்டுக்கிறேன். நீங்கள் அப்படியே அவங்களோட சாரியால் வச்சு ஜிம்னை அப்படி மறைச்சிக்கிறீங்க. அத்தை அத்தை சாரி சாரி, நான் போகிறேன், ஏதோ சத்தம் கேட்டதுன்னு நீங்கள் ஏதோ அடிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு நினச்சிட்டு பார்த்துட்டேன். சாரி சாரி சாரி, நான் போயிடல அப்படின்ட்டுன்னு இப்போ இப்படி கண்ணை முடிக்கிட்டு உங்களோட அத்தையும் ரொம்ப விட்டு வெளியாக்குறாங்க. ரூமுக்கு வெளியே ஏன் மறக்காமல் கதவை லாக் பண்ணிடுமா அப்படின்ட்டு உங்கள் அத்தையும் ஓடுறாங்க. கதவை லாக் பண்ணேன் நீனு மறந்துட்டேன். என்னடி நீ என்ன பண்ணி வச்சுருக்க? எனக்கு என்ன தெரியும் எங்கே இப்படி ஒரு சீன் நடக்கும்னு. நான் காஃபி கொடுக்க தான் வந்தேன். அதுக்கே வெக்கமாக ஆயிடுச்சு. என்ன என்ன உள்ள என்ன சண்டை போட்டுக்கிறாங்களா பிள்ளைங்க அப்படின்னு இப்போ உங்கள் மாமா பயந்துக்கிட்டு வராரு. என்னங்க என்னங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்களும் போயிடாதீங்க, பிள்ளைங்க சந்தோஷமாக இருக்காங்க, நம்ம இங்கே தான் பாவம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். சரி, அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 3 டேஸ்க்கு எங்கேயாவது ட்ரிப் போவோம், சரியா அப்படின்ட்டுன்னு அந்த இடத்த விட்டு உங்கள் அத்தையும் மாமா அப்படியே சிரிச்சுக்கிட்டு போகிறாங்க. இங்கே நீங்கள் ஐயோ சாரி ஜிமின் சாரி அப்படின்ட்டுன்னு நீங்கள் ஸ்டில் ஜிமின் கீழே இருக்கார், அவருக்கு மேலே ஹோவர் பண்ணிக்கிட்டு நீங்கள் இருக்கீங்க அதே பொசிஷனில். சாரி 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 ஐம் சாரி அப்படின்ட்டுன்னு ஜிமினிக்கிட்ட சாரி சொல்லிகிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் அந்த மொபைல் இஷ்யூ, உங்களோட க்ரஷ் எல்லாத்தையுமே மறந்துட்டு ஜஸ்ட் உங்கள் 2 பேத்துக்குள்ளே ஒரு சின்ன ஒரு சிச்சன் அதே பொசிஷனில். சாரி, நான் பேமெண்ட் பண்ணல, நான் கேட்டதை கொடுத்துருந்தா நான் மாதிரி பண்ணியிருக்க மாட்டேன். அதுவும் இல்லாமல் இந்த சாரி பில்ஸ் அது வலிக்கிருச்சு, அதனால தான் சாரி அப்படின்ட்டுன்னு நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க. இப்போ அப்படி அந்த பொசிஷன்லேருந்து நீங்கள் ஜிமினுக்கு மேலே படுத்துருக்கிறது அவருக்கு பார்க்கவே நீங்கள் ரொம்பவே அழகாக இருக்கீங்க. அதுவும் இப்போ லைட்டாக உங்களுக்கு ஷை ஆகுது வர, ஸோ அதனால் உங்களோட சீக்ஸ்லாம் லைட்டாக பிங்கிஷ் ஆகுது. அவர் அப்படியே அது பிடிச்சி இழுத்துட்டு லைட்டாக உங்களுக்கு என்ன நினச்சாருன்னு தெரியல, அப்படியே ஜிமின் கிட்ட வந்து உங்களோட லிப்ஸில்
அப்படின்ட்டுன்னு பச்சக்குன்னு ஒரு மொத்தத்தை கெடுத்துட்றாரு. நீங்களும் அப்படியே ஷாக் ஆகிட்டீங்க. அப்படி இருக்கீங்க. வயன் ப்ளீஸ் கொஞ்சம் எழுதுறீ, எனக்கு வலிக்குது. சாரி. அப்புறம் தான் நீங்கள் எழுந்திருக்கிறீங்க. இப்போ எழுந்திரிச்சுன்ட்டு நீங்கள் அவங்க சாரியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க. ஜிமினும் ப்ராப்பராக அவரோட டவலை கட்டிக்கிறாரு. இந்தா புடி உன் மொபைல் அப்படின்ட்டு ஜிமின் கொடுக்குறாரு. பட் நீங்கள் அதை வாங்கிக்கவே இல்லை. அதுக்கு பதில் நீங்கள் போயிட்டு ஜிமின் கிட்ட போயிட்டு நின்றுட்டு நீங்கள் இப்போ திரும்பவும் ஜிமினுக்கு லிப்பில் ரொம்பவே அழகாக ஒரு கிஸ் கொடுக்குறீங்க. ஜிமின் டைட்டாக உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. அப்புறம் உங்கள் இயர்ஸ் கிட்ட வந்து என்ன வயன் மேக் அவுட் பண்ணலாமா, இப்போ அறைய மாட்டியே அப்படின்னு கேட்குறாரு. லைட்டாக வெக்கப்பட்டுக்கிட்டு ஓகே அப்படின்றீங்க. ஸோ நீங்கள் ஓகேன்னு சொன்னது தான். அப்படியே ஜிமின் உங்களை டோர் கதவை லாக் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே மெத்தைக்கு உங்களை தூக்கிட்டு போகிறாரு. விதவுட் எனி டிலே உங்கள் 2 பேர்த்துக்கும் ரொம்ப ஹீடட்டான ஒரு மேக்கப் செஷன் நடக்குது. 3 ரவுண்ட்ஸ் அந்த மாதிரி ரொம்ப இன்டென்ஸாகவே நடக்குது. இப்போ அப்படியே 3 மந்த்ஸும் ஆகுது. உங்களுக்கு கிராஜுவேஷன் செரமனியும் நடக்குது உங்கள் பேட்ச்மேட்க்கு காலேஜில். ஸோ அந்த செரமனி டைமில் ஜிமின் அப்படியே எல்லாத்தையும் கூப்பிட்றாரு. ஸோ அந்த இடத்துல ஜிமின், ஹாய் எவ்ரி ஒன், நான் இன்னைக்கு உங்கள் எல்லாத்தையும் கேதர் பண்ணியிருக்கேன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. முதல்ல எல்லாத்துக்கும் ஆல் த பெஸ்ட் ஃபார் யோர் ஃப்யூச்சர் என்டவர்ஸ். இப்போ உங்கள் எல்லாத்துக்கும் நான் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்ட்டுன்னு நீங்கள் கீழே நின்றுட்டு இருந்திருப்பீங்க. ஜிமின் ஸ்டேஜில் இருந்திருப்பார். ஸோ வயன் மேலே வா அப்படின்னு ஜிமின் கூப்பிட்றாரு. நீங்களும் மேலே போகிறீங்க. ஜிமின் அப்படியே உங்களோட கையை ஹோல்ட் பண்ணிக்கிறாரு டைட்டாக. எல்லோரும் அந்த க்ரௌடில் அப்படி விஸ்வர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எல்லாத்துக்கும் ஒன்று சொல்லணும். அது என்னன்னா, இது நான் சொல்ல போகிற விஷயம் நிறைய பேர்த்துக்கும் ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்கும், முக்கியமாக கேர்ள்ஸ்க்கு. பட் இது உண்மை, நான் சொல்லித்தான் ஆகணும். அது என்னன்னா, ஐ எம் நாட் சிங்கிள் எனிமோர், ஐ எம் கமிட்டட். தோ என்னோட பக்கத்தில் நிற்கிறால உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச காலேஜ் டாப்பர் வயன், இவ கூட தான் வி ஆர் கப்பல்ஸ். ஆனால் சாதாரண கப்பல்ஸில் இன்னொரு சீக்கிரம் சொல்லவா, நாங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஆமாம், ஒரு 3 மந்த்ஸ் முன்னாடி தான் எங்களுக்கு கல்யாணம் ஆனது. ஸோ சீக்ரெட்டாக வச்சிருந்தோம். இப்போ தான் கிராஜுவேஷன் ஆச்சு இல்லையா, ஸோ ரிவீல் பண்ணிட்டேன். அவளை தான் இதை தான் சொல்லணுன்னு. கேர்ள்ஸ், உங்கள் எல்லாத்துக்கும் ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்கும்னு எனக்கு தெரியும். பட் டோன்ட் பி சேட், கவலைப்படாதீங்க. எனக்கு எப்படி என்னோட ஒன்லி ஒன் கிடைச்சதோ அதே மாதிரி உங்கள் எல்லாத்துக்கும் உங்களோட ஒன்லி ஒன் கண்டிப்பாக கிடைப்பாங்க. ஸோ பி பேஷண்ட், ஓகே? லவ் நோஸ் இட்ஸ் பிளேஸ். ஸோ உங்களுக்கு உள்ள லவ் கண்டிப்பாக உங்களை தேடி வரும், உங்களுக்காக வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்ட்டுன்னு இப்போ அப்படியே உங்களை கூட்டிகிட்டு ஜிமின் இறங்குறாரு. அப்படி க்ரௌட்ஸே ஒரு சிலர் கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிறாங்க, ஜிமினோட ஃபேன்கர்ஸ். மற்றவங்கலாம் அப்படி சியர்ஸ் பண்ணுறாங்க. ஆஃப்டர் 2 மந்த்ஸ் இப்போ ஜிமின் பேரண்ட்ஸ் உங்களோட பேரண்ட்ஸ் சேர்ந்து கலாப் பண்ணி ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த கம்பெனிக்கு ஜிமின் சிஓவாக போகிறாரு. அண்ட் நீங்கள் அவருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி பர்சனல் அசிஸ்டண்டாக இருந்து ஜிமினுக்கு கைடும் பண்ணுறீங்க. ஸோ 2 பேரும் ஒரே பிளேஸில் தான் வேலை செய்கிறீங்க. இன்றைக்கி நைட் டின்னருக்கு நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸையும் ஜிமினோட பேரண்ட்ஸையும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு இன்வைட் பண்ணுறீங்க. ஸோ நைட் ஆகுது, எல்லோரும் கெதர் பண்ணிட்டாங்க. இப்போ அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க.
வயன், இதுதான் சரியான டைம் சொல்லிடலாமா? ஓகே ஜிமின், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே ஜிமின் அம்மா, அப்பா, அத்தை, மாமா சொல்லியா சொல்லுங்க ஐயா அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. நாங்கள் இங்கே இன்வைட் பண்ணதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அது ஒரு குட் நியூஸ். ஸோ நீங்களாம் கேட்டால் கண்டிப்பாக சந்தோஷப்படுவீங்க. அப்படியா, என்ன நியூஸ் சொல்லு ஜிமின், சீக்கிரம் சொல்லு அப்படின்ட்டுன்னு ஜிமினோட அம்மா சொல்கிறாங்க. இருங்கம்மா வயன் சொல்லலாமா? ஓகே ஜிமின். அத்தை, மாமா, அம்மா, அப்பா, நான் இல்லை, நீங்கள் எல்லோரும் தாத்தா பாட்டி ஆக்க போகிறீங்க. என்ன மயம், என்ன தடவை சொல்லு. நீங்கள் எல்லாம் தாத்தா பாட்டி ஆக போகிறீங்க, நானும் ஜிமினும் அப்பா அம்மா ஆக போகிறோம் அப்படின்னு சொன்னால்தான் உங்கள் அத்தை, மாமா, அப்பா, அம்மா எல்லாருமே சந்தோஷத்தில் அப்படியே உங்களை ஹக் பண்ணி கங்க்ராச்சுலேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஜிமினுக்கும் வாழ்த்து சொல்கிறாங்க. அப்படியே அந்த இடமே அப்படி சந்தோஷமாக இருக்கு. அதுக்கப்புறம் சம்பந்திங்க அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு மாற்றி மாற்றி கங்க்ராச்சுலேட் பண்ணிக்கிட்டு அவங்க இருக்காங்க. ஸோ இங்கிட்டு நீங்கள் அண்ட் ஜிமின் அப்படியே உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. வயன், தேங்க்யூ ஸோ மச் வயன், நீ என்னோட வாழ்க்கைக்குள்ளே வந்து அதுக்கப்புறம் நான் பார்த்தது எல்லாமே சந்தோஷம் மட்டும்தான். தேங்க்யூ ஸோ மச் வயன். இப்போ நீ எனக்கு கொடுத்துக்கிற இந்த கிஃப்ட், இந்த பேபி, நான் அதை எப்படி சொல்கிறது தெரில, அளவில்லாத சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் வயன், ஐ லவ் யூ ஸோ மச் வயன் அப்படின்ட்டுன்னு ஜிமின் உங்களோட ஃபார் ஹெட்டில் கிஸ் கொடுக்குறாரு. ஐ லவ் யூ டூ ஜிமின். எல்லாரும் சொல்லுவாங்களே, நீ கூட சொன்னிய லவ் ஃபைண்ட்ஸ் இட்ஸ் பிளேஸ் அப்படின்னு. அதே மாதிரி தான் நம்மளோட ஸ்டாரிக்குள்ளே எனிமீஸாக இருந்த நம்ம எப்படி சேருவோன்னு தெரியாமல் சேர்ந்து இப்போ லவ்வர்ஸாக மாறி, கப்பல்ஸாக மாறி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக மாறி, இப்போ பேரண்ட்ஸாக மாறி, அதே மாதிரி தான் நம்மளோட லைஃப்பில் லவ் ஃபவுண்ட் இட்ஸ் பிளேஸ். ஆமாம் தானே ஜிமின்? வயன், நான் சொல்கிறது 100% உண்மை. ஐ லவ் யூ வயன், ஐ லவ் யூ டூ ஜிமின் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் அப்படியே லிப் டு லிப் கிஸ் பண்ணிக்கிறீங்க. தான் லவ் ஃபைண்ட்ஸ் அ பிளேஸ் ஜிமின் ஒன் ஷாட்க்கு ஒரு அண்ட். ஐஷு, உங்களுக்கு இந்த ஸ்டாரி பிடிச்சிருந்ததா? அண்ட் என்னோட மற்ற சேங்கூஸ் உங்களுக்கோ இந்த ஸ்டாரி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே சிங்கூஸ், மீட் யூ ஆல் இன் மை நெக்ஸ்ட் ஸ்டாரி. யாரோடையா இருக்குன்னு கண்டிப்பாக கெஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ், அஃப்கோர்ஸ் நம்ம ஜூனுக்கு தான் அவரோட ஸ்பெஷல் டே வரப்போகுது இல்லையா? ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Till then, bye bye chingus. Sarangay, annyeong.